காட்டுக்குள்ளே ஒரு நாய் ஒன்று வழி தெரியாமல் ஓடி போயிடுச்சான். அப்போ அங்கே இருந்த புலி ஒன்று இந்த நாயை வேட்டையாட துரத்துச்சான். இந்த நாயும் தலை தெரிச்சு ஓடி வந்துச்சான். அந்த புலியும் விடாமல் இந்த நாயை துரத்திக்கிட்டே இருந்துச்சான். அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்களா, அவங்களுடைய பாத்ரூமுக்குள்ளே அந்த நாய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுச்சான். அப்போ அது பின்தொடர்ந்த அந்த புலி என்ன செஞ்சான், ஓடி போய் அந்த பாத்ரூமுக்குள்ளே போகவும் தன்னால் கதவு லாக் ஆகிடுச்சு. ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். அப்போ அங்கே உள்ள எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு வழியாக அந்த நாயை அந்த புலி சாப்பிட்ருக்கும், உள்ளே மாட்டிக்கிச்சு. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் போய் ஒரு ஆஃபீஸர் போய் திறந்து பார்க்குறார். பார்த்தா அந்த புலி ரொம்ப பயத்தோடையும் அந்த நாய் கொஞ்சம் மயக்க நிலையிலையும் இருந்திருக்கு. அப்போ தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே நம்ம வேட்டையாடுறோம், அந்த ஒரு தைரியத்தில் அந்த புலி என்ன செய்யும், தன்னை மீறி தன்னுடைய எல்லா வீரத்தையும் காட்டும். ஆனால் இது 4 சுவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட போது அந்த புலி என்ன நினைக்கும்னா, அச்சச்சோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த புலிக்கு வந்துடும். நம்ம வேட்டையாட தான் வந்திருக்கோங்கிற அந்த நிலையவே அந்த புலி என்ன செய்யும், மறந்துடும். அந்தளவுக்கு அந்த புலிக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்ம யார், நம்ம பவர் என்னங்கிறத நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் அமையும். அதனால் நம்ம யாருங்கிறத முடிவு பண்ணணும்னா நம்ம இருக்கிற இடம் சரியாக இருக்கணும். அப்போ தான் சரியான முடிவையும் சரியான நேரத்துலையும் எடுக்க முடியும்.